வணக்கம். கார்த்திகா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. என்னுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு கிடைக்கணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவில்லிங் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி வீட்டிலேயே நிறைய டூல்ஸ்லாம் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டூல்ஸை வச்சு எப்படி ஈஸியாக ஆனால் ரொம்ப மேட்சிங்காக நம்ம ட்ரெஸ்ஸுக்கெலாம் யூஸ் ஆகிற மாதிரி ரொம்ப சூப்பர்வான வெயிட்லெஸ் இயரிங் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப பேசிக் மாடல் இயரிங் தான் இது. என்னுடைய ஹெல்த் சரியில்லைன்னு தெரிஞ்சு எல்லாருமே போன வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க டேக் கேர்னு. உங்களுடைய அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் என்னுடைய ஹெல்த் எவ்வளோ பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் ரெக்கவரிக்கு. ஃபுல்லாக ரெக்கவர் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கேட்ட எல்லா வீடியோஸும் போடுறேன். பொறுமையாக காத்துட்ருக்கீங்க, உங்களோட லவ்வை கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுடைய லவ் விஷஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் உங்களோட பேஷன்ஸ்க்கு ரொம்ப பெரிய நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணிங்கன்னா, இதில் வந்து இன்னும் நிறைய இயரிங், இது பேசிக் மாடல் சாதாரண தோடு தான் செஞ்சுருக்கேன். ஜும்காஸ், ஒரு அழகான விநாயகர், ஒரு அழகான ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ், வால் டெக்கர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குவில்லிங் பேப்பர்ஸில் செய்யலாம். ரொம்ப கம்மி காஸ்ட், ரொம்ப சீப்பர் ரேட்ஸில் உங்களுக்கு அழகான விஷயங்கள்லாம் செய்ய முடியும். அதில் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, அந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இல்லையான்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணிங்கன்னா, நான் கண்டிப்பாக இதை நான் கற்றுக்கிட்டு இன்னும் நிறையா கற்றுக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ், நான் குவில்லிங் பேப்பர் வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எனக்கு இந்த குவில்லிங் பேப்பரில் இயரிங் செய்கிறது சொல்லிக் கொடுத்தது வந்து என்னுடைய சிஸ்டர் இன் லா. அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். எனக்கு பேக் பெயின் இருந்ததுனால என்னால் உட்காந்து வீடியோக்கு முன்னாடி செஞ்சு காட்ட முடியல. அவங்கள செய்ய சொல்லிட்டு நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நான் வந்து நானே செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி நமக்கு இயரிங் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குவில்லிங் ஸ்ட்ரிப்ஸ், அப்புறம் சிசர்ஸ், அப்புறம் க்ளூ ஒன்று எடுத்திருக்கேன். ஜம்ப் ரிங்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க, சாதாரணமாக ஜுவல்லரியிலலாம் மேலே இருக்க தோடையும் கீழே இருக்க தோடையும் கனெக்ட் பண்ணுறது குட்டியாக வளையமாக கொடுப்பாங்களே, அது பேர் தான் ஜம்ப் ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஹூக், நம்ம கம்மல் ஹூக் டைப் மாட்டுறோம் இல்லைங்களா, அது. இது தனித்தனியாக கிடைக்காது, ஒரு 10 ஹூக்ஸ் இருக்க மாதிரியோ 15 ஹூக்ஸ் இருக்க மாதிரியோ செட்டாக உங்களுக்கு பேக்ஸில் கிடைக்கும். அண்ட் இந்த ஜம்ப் ரிங்ஸ் அப்படியே பேக்கெட்டில் இருக்குது. சில்வரில், காப்பரில், கோல்டில் எல்லா கலர்லேயும் உங்களுக்கு இருக்குது. சிசர்ஸ்லாம் வீட்லேயே இருக்கும். குவில்லிங் பேப்பர்ஸ்லாம் வந்து பஞ்சாக அப்படியே நீங்கள் வாங்கிக்கலாம். இது எல்லாமே ரொம்ப சீப்பர் ரேட்ஸில் கிடைக்கும். நான் உங்களுக்கு எங்கே கிடைக்கும்ன்றது வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன். மொத்தம் நான் வந்து 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன், ஆரஞ்ச், ப்ளூ, எல்லோ. ஃபஸ்ட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆரஞ்சை ஸ்ட்ரிப் எடுத்து நான் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஸ்ட்ரிப்ஸ் வந்து நல்லா நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. வீடியோ எடுக்கும்போது ஷர்வின் வந்து அதை கலைச்சி விட்டுட்டான், சாரி. அதனால தான் கசங்கி போயிருக்கு, தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்தது நான் ஒரு சைடு வந்து ப்ளூ போடுறேன். ஆக்சுவலாக நம்ம வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆரஞ்சு ஒட்டிட்டோம் இல்லையா, இப்போ ப்ளஸ் மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட்டில் வந்து நம்ம ஒரு கலரையும் ஒட்டிடலாம். ஒரு சைடு ப்ளூ அண்ட் ஒரு சைடு எல்லோ ஒட்டிடலாம். ஒரு வாட்டியும் நான் வந்து க்ளூ ஒட்டுங்கன்னு நான் எங்கெல்லாம் சொல்கிறேனோ அந்த இடத்துலலாம் நீங்கள் ஒட்டி முடிச்சுட்டு கையை வச்சு நல்லா அழுத்தி ஒரு 1 மினிட்க்கு அப்படியே பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துருங்க. நல்லா ஆறிடட்டும். நல்லா ஆற வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா குவாலிட்டி வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும், குவாலிட்டி ஆஃப் இயரிங். இல்லைன்னா சீக்கிரமாக கழண்டு விழுந்துடும், பிரிஞ்சு போயிடும். ஸோ அது மாதிரி இல்லாமல் இருக்க இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சி ஒரு வாட்டி க்ளூ நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போதும் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி 4 சைட்ஸ் ப்ளஸ் மாதிரி 4 சைட்ஸ் அழகாக இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸிங்க, இது ரொம்ப ஈஸி. இந்த குவில்லிங்க்கு தேவையான விஷயங்கள்லாம் எங்கே கிடைக்குதுன்னா, டி நகர் போனீங்கன்னா, டி நகரில், சென்னையில் இருக்க டி நகரில் மெயின் ரோட்லேருந்து நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட்குள்ளே நுழையிறோம் இல்லையா, அந்த ரோட்டில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் நுழைஞ்ச உடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பாண்டியன் பேங்கிள்ஸ்னு ஒரு சின்ன ஷாப் இருக்குது. அதுக்கு மேலே, அதுக்குள்ளே வீடியோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நான் சொல்லிடுறேன். நம்ம பக்கம் இருக்க ஆரஞ்சு எடுத்து நான் டுவர்ட்ஸ் கீழே இருக்க ஆரஞ்சு ஸ்ட்ரிப் எடுத்து நான் ஆப்போசிட்டில் போடுறேன். போடும்போது ஃபுல்லாக எண்ட் டு எண்ட் போடாமல் கொஞ்சோண்டு கேப் விட்டுக்கிறேன். அது போட்டதுக்கப்புறம் லெஃப்ட்டில் இருக்க ப்ளூ எடுத்து ஆப்போசிட் சைடில் போடுறேன், ரைட் சைடில். ஆனால் அதை வந்து நல்லா ஒட்ட எண்ட் டு எண்ட் போட்டுறேன். ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத மேலே போட்டோமா, அடுத்து லெஃப்ட்டில் இருக்கிறத ரைட்டில் போட்டோமா, திருப்பி மேலே இருக்கிறத கீழே ஆரஞ்சு எடுத்து கீழே போடுறேன். அதை வந்து எண்ட் டு எண்ட் போடுறேன் டைட்டாக. அடுத்தது கடைசி ரைட்டில் இருக்கிறது எல்லோ, அதை வந்து எண்ட் டு எண்ட் போடணும். ஆனால் ஆரஞ்சு ஹோல் விட்டுருக்கோம் இல்லையா நம்ம கேப், அதுக்குள்ளே ஒரு எண்டில் விட்டு இன்னொரு எண்டில் இழுத்துடணும். இழுக்கும் போது சிக்கெல்லாம் இல்லாமல் பார்த்து பொறுமையாக இழுங்க. ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத மேலே போடணும். போடும்போது டைட்டாக எண்ட் டு எண்ட் போடாமல் கொஞ்சம் லூஸ் விட்டு போடணும். அப்புறம் லெஃப்ட்டில் இருக்கிறது ரைட்,
அப்புறம் டாப்பில் இருக்கிறது பாட்டம், அப்புறம் கடைசியாக ரைட்டில் இருக்கிறது லெஃப்ட்டில் போகும்போது அந்த ஹோல்குள்ளே விட்டு ஒரு எண்டில் விட்டு இன்னொரு எண்டில் எடுத்துட்டு இந்த மாதிரி 4 பக்கமும் கொஞ்சம் டைட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் காற்றோ இல்லை கேப்ஸோ இல்லாமல் இந்த மாதிரி டைட்டாக அந்த நாட்டை வந்து கொஞ்சம் டைட் பண்ணிவிடுங்க. பேப்பரில் செய்கிறீங்க, ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணாமல் மென்மையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போது எல்லோ சைடு ப்ளூவும் ப்ளூ சைடு எல்லோவும் வந்துருச்சு. திருப்பி அகெயின் நம்ம கீழே இருந்து ஆரஞ்சு ஸ்டார்ட் பண்ணி மேலே போட போகிறோம். போடும்போது கொஞ்சம் அந்த மாதிரி கேப் விட்டுட்டு கையில் பிடிச்சிக்கிட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போடுறோம். திருப்பி லெஃப்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். லெஃப்டில் இருக்கிறத ரைட்டில் போடுறோம். எண்ட் டு எண்ட் நல்லா டைட்டாக கேப் இல்லாமல் போட்டுடுறோம். அப்புறம் டாப்பில் இருக்கிறத பாட்டம் டைட்டாக கேப் இல்லாமல் ஒட்ட போட்டுடுறோம். அப்புறம் லாஸ்ட்டாக ரைட் சைடில் இருக்கிறத நம்ம கீழே விட்டுருக்க அந்த கேப்புக்குள்ளே ஒரு எண்டில் விட்டு இன்னொரு எண்டில் எடுக்க போகிறோம். எடுக்கும்போது நம்ம சிக்கெலாம் ஆகாமல் பொறுமையாக பார்த்து எடுக்கணும். எடுத்துட்டு எல்லா எண்டையும் டைட்டாக இழுத்து விட்டுறணும். ஆரஞ்சும் டைட்டாக இழுத்து விட்டுறணும், ப்ளூவையும் டைட்டாக இழுத்து விட்டுறணும். இழுத்ததுக்கப்புறம் 4த்தையும் ஒரு வாட்டி டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இயரிங் செய்யும்போது தாங்க நீங்கள் பார்த்து பொறுமையாக செய்வீங்க. அடுத்த இயரிங்லாம் நீங்கள் உட்காந்திங்கன்னா கடன்னு ஒரு 10 இயரிங் செஞ்சுருவீங்க. அவ்வளோ ஈஸிங்க இது. கை டக்குன்னு போயிடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களெலாம் ஸ்கூலுக்கு அமிச்சிட்டு நீங்கள் வீட்டில் போர் அடிக்குது சும்மா இருக்குது அப்படின்னாக்கா டக்குன்னு நீங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சு செய்யலாம். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுங்கள். நான் இங்கே யூஸ் பண்ணுற க்ளூ வந்து ஃபேப்ரிக் க்ளூ. ஃபெவிகால்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஃபெவிகால் யூஸ் பண்ணிங்கன்னா இயரிங்கை நீங்கள் மழை காலத்தில் போட்டு போகும்போது என்ன ஆகும், மழை தண்ணி பட்டுருச்சுன்னா ஃபெவிகால் வந்து தண்ணியில் படும்போது பிரிஞ்சு வந்துடும். ஃபேப்ரிக் க்ளூ வந்து அந்த மாதிரி இருக்காது, உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், உழைக்கும் நல்லா. அதனால் ஃபேப்ரிக் க்ளூவே யூஸ் பண்ணுங்கள். இது எங்கே கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மெயின் ரோட்லேருந்து நீங்கள் டி நகரில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்குள்ளே போகும்போது பாண்டியன் ஸ்டோர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, டுவர்ட்ஸ் ரைட். அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு மேலே ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்க்கு தேவையான 2 ஃப்ளோரில் உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ஷாப் இருக்குது. அங்கே ரொம்ப சீப்பர் ரேட்ஸில் எல்லாமே கிடைக்கும். இதுக்கு தேவையான எல்லா பொருளுமே அங்கே கிடைக்கும். ஹோல்சேல்ன்றனால உங்களுக்கு ஒன்று கொடுக்க மாட்டாங்க. ஒரு 10 சின்ன பேக்கேஜில் போட்டிருக்கும். 10 ஆச்சு அதிகமாக இருக்குமே அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப கம்மி, 50 ரூபாலேருந்து 100 ரூபாக்குள்ளே நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா நிறைய செட் ஆஃப் இயரிங்ஸ் நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி எண்டு வரைக்கும் நான் ஃபுல்லாக இந்த மாதிரி செஞ்சு முடிச்சிட்டேன். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த எண்டு 2த்தையும் லாக் பண்ணிடுறேன். லாக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணிட போகிறோம். அவ்வளோதான், நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் முக்காவாசி. சப்போஸ் எனக்கு இந்த இயரிங் சின்னதாக இருக்குது, இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை லாக் பண்ணாமல் இந்த எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ அண்ட் எல்லோ எண்ட் இருக்குல்ல, அதில் வந்து இன்னொரு ஸ்ட்ரிப் எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு எண்டில் இன்னொரு எண்டை வச்சு ஒட்டி நீங்கள் இன்னும் நீட்டமாக பின்னிகிட்டே போகலாம். லென்த்தை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெரிய கம்மல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து இந்த குட்டி சர்க்கிள் ஆஃப் கம்மல் தான் நம்ம கிடைக்க போகுது. பெரிய சர்க்கிள் வேணும், பெரிய வளையமாக நீங்கள் போடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா 4 எண்ட்லேயும் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துகிட்டு வந்து திருப்பி நீங்கள் அட்டாச் பண்ணி ஒட்டி ஆற வச்சுட்டு திருப்பி இதே மாதிரி பின்னிட்டே போனீங்கன்னா ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து பெரிய ரிங் கிடச்சிரும். அழகாக நான் வந்து ப்ளூவையும் எல்லோவையும் வச்சு சீல் பண்ணிவிட்டு மற்ற எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ கம் ஒட்டிட்டு க்ளூ ஒட்டி கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சிக்கணும். ஏன்னா சர்க்கிளில் இருக்குது, டக்குன்னு பிரிஞ்சிடும். ஒரு 1 மினிட்க்கு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நல்லா அழுத்தி 1 மினிட்டுக்கு பிடிச்சிட்டு 1 மினிட் கழித்து கீழே ரெஸ்டிங் டைம் கொடுத்துருங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அந்த ரெஸ்டிங் டைம் 5 மினிட்ஸ் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நீங்கள் இன்னொரு காதுக்கு தோடு நீங்கள் செஞ்சிடலாம். இதுக்கு பேரான இயரிங் இன்னொன்று வந்து நீங்கள் தாராளமாக செஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக கிடச்சிடுது. இதில் அழகாக நம்ம ஒரு எண்ணில் எடுத்து ஜம்ப்ரிங் எடுத்து மாட்டிட்டோன்னா அவ்வளோதான், கம்மல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக முடிச்சிருவோம் பாருங்கள். இவ்வளோ தானே கார்த்திகா அப்படின்னு நீங்களே கேட்பீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு ஆச்சரியப்படுவீங்க. என் சிஸ்டர் லாக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அழகாக அந்த ஜம்ப்ரிங் இருக்குல்லையா, அந்த வளையம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் லைட்டாக அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கலரில் நீங்கள் இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. பேப்பரில் மாட்டும் போது நம்ம 2 ஜாயின் பண்ண பாருங்கள், அந்த இடத்துல மாட்டிடாதீங்க, மற்ற மிடில் எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிடுங்க. மாட்டிட்டு அதுக்குள்ளேயே இந்த ஹூக்கோடைய எண்டையும் எடுத்து மாட்டிடுங்க. மாட்டிட்டு அந்த ஜம்ப்ரிங் இருக்கு இல்லையா, அந்த வளையம் இருக்கு இல்லையா, அதை அழுத்தி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் ஹூக்கும் அந்த கீழே இருக்க நம்ம செஞ்ச பேப்பர் ரிங்கும் கழண்டி விழாமல் இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதில் 4 கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், 2 கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி 3 கலர்ஸும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பேப்பரை எக்ஸ்டெண்ட் பண்ணி எவ்வளோ பெரிய வளையம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு வளையத்துக்குள்ளே இன்னொரு வளையம், ஒரு வளையத்துக்குள்ளே இன்னொரு வளையம்னு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்கோ அந்த மாதிரி 2 எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் பெரிய வளையம் செஞ்சுட்டு அதுக்குள்ளேருந்து ஒரு குட்டி வளையம் இருக்க மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று போத்து அப்புறம் நீங்கள் கம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று வரும். புரியும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன சொல்ல வரேன்னுட்டு. நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு வீடியோஸில் நான் காமிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை நான் வந்து ஃபியூச்சரில் எப்படிலாம் நம்ம இன்னும் அழகாக இந்த மாதிரி கம்மல்லாம் செய்யலாம், இந்த சிம்பிள் டெக்னிக்கை வச்சு டிஃப்ரெண்ட்டாக எப்படிலாம் ஐடியாஸ் யோசிக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாக்கா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக வரும் நான் நியூ வீடியோஸ்லாம் போடும்போது.
இந்த தோடு வந்து பார்த்தீங்கன்னா பில்லிங்கில் செஞ்சது தான். ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா, மேலே ஸ்டெட் மட்டும். அதுக்கு அழகாக ஜிம்கா செஞ்சுருந்தாங்க என்னுடைய சிஸ்டர்ன்லா. நான் இன்னும் ஜிம்கா கற்றுக்கினதுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஈஸியாக ஜிம்காஸும் எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். ஜிம்காஸ்லாம் செய்யும்போது குட்டியாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டூல்ஸ்லாம் தேவைப்படும். நான் அப்புறமா நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாக்கா என்னென்ன டூல்ஸ் தேவை, அது எங்கே கிடைக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன். இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். டி நகரில் மெயின் ரோட்ல இருந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட் திரும்புகிற இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் பாண்டியன் பேங்கிள்ஸ்னு ஒரு கடை இருக்குது. அதுக்கு மேலே 2 ஃப்ளோர்ஸில் உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்க்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஹோல்சேல் விலையில் உங்களுக்கு அங்கே கிடைக்குது. அங்கே போய் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம பெரிய லைக் கொடுங்க. தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.